நயினாருக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு தினகரனுக்கு என்ன சார்? இல்ல அதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி தினகரன் சொல்றார், இந்த கூட்டணி முறிவுக்கு காரணம் நயினார் தான். இன்னொரு வார்த்தையை சொன்னார். பிரஸ்ல கேட்கறாங்க வைக்கிறாங்க. எனக்கு என்னமோ ஓபிஎஸும் தினகரனும் பேசி வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுதுன்னு ஒரு வார்த்தையை விட்டார். என்ன சார் அக்கிரமம்? பேசதான் சார் செய்வாங்க. அவரை கூப்பிட்டு யாராவது ஞாபகப்படுத்துங்க. 2 பேரும் என்டிஏல இருந்தாலுங்க. 2 பேரும் நான் இன்னும் அவர் போனாலும் திரும்ப வருவார், நான் என்டிஏல தான் இருக்கிறேன்னு சொன்னவர் தினகரன். அவங்க பேசாம என்ன பண்ணுவோம்? அதுதான் தினகரன் கேட்டாரு. நான் பேசாம யார் பேசுவா ஓபிஎஸ்க்குன்னு கேட்டார். எனக்காக தொகுதியை விட்டு கொடுத்தார். 1000 மோதல்கள் இருக்கலாம். இன்னைக்கு கடந்த 2 வருஷமா நாங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோம்? 2 பேரும் என்டிஏவில் இருக்கிறோம், இருவரும் இணைந்துதான் செயல்படுவோம்னு சொல்லி 2 வருஷம் ஆச்சு. நயினார் பேப்பரே படிக்கலன்னா தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருப்பதற்கே ஒரு தகுதியற்றவர். புரியுதுங்களா? அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்கன்னு சொல்றது ஏதோ ஸ்டாலினும் தினகரனும் பேசி வச்சுக்கிட்டு பண்றாங்க. அப்படி சொன்னா தானே சார் அது செய்து எதிர் முகாமை சேர்ந்தவங்க பேசிக்கிட்டு பண்றாங்கன்னு. என்டிஏல இருக்கிறவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, இருந்தவங்க பேசிக்கிறாங்கன்னா அது ஒரு ஆச்சரியமா இல்ல குற்றச்சாட்டா சார்? இதுலதான் தினகரன் எரிச்சலானா. அப்போ ஆணவம் தலைக்கேறுகிறதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அது என்ன அந்த இடத்துக்கு போயிட்டா நாங்கெல்லாம் துக்கடா, உங்களுக்கு பெரிய கட்சி வந்துருச்சு, நாங்க துக்கடாவா தெரியறாமான்னு போட்டாரு ஒரு போடு. அப்ப இப்ப ஒட்டுமொத்தமா பிஜேபியோட ஆக்டோபஸ் கரங்கள்ல இந்த விளையாட்டு நடக்குதா? நீங்க இந்த உருவகம் எல்லாம் நீங்க என்ன வேணாலும் போட்டுங்க, ஆக்டோபஸ் அப்படி சொல்லல. எனக்கே சிலது புரியல. ஏப்பா நீங்க ஒரு இவ்வளவு மெனக்கட்டு ஒரு அணி அமைக்கிறீங்களா, அந்த அணியை பலப்படுத்துறதுக்கு பதிலா பலவீனப்படுத்திக்கிட்டே போறீங்களா? அப்ப உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன? அதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அதிமுக அவ்வளவு முட்டாள் இல்ல. திமுகவை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்துவது அமித்ஷாவினுடைய ஒற்றை இலக்கு. நயினார் நாகேந்திரனுடைய ஓய்வறியா உழைப்பும் அதுக்குதான் உதவ போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சார் நீங்க இதெல்லாம் பண்ணா அதுதான் நடக்கும்னு சாதாரண அரசியல் அறிவு உள்ளவனுக்கே புரியுற போது நீங்க எல்லாம் ஜாம்பவான்கள்னு சொல்லிக்கிறீங்க. புரிய வேண்டாமா? இல்ல பார்லிமெண்ட்ல ராகுல் சொன்னாரு, ஜென்மத்திலே நீங்க தமிழ்நாட்டை பிடிக்க முடியாதுன்னு. அதை முறியடிக்கணும்ன்றதுக்காகத்தான் அமித்ஷா இவ்வளவு வேலையும் செய்யறாரு. இது சார் ஏன் வாயக்கின்றீங்களா? முறியடிக்கிற லட்சணமா சார் இது? இருக்கிற அணியை பலப்படுத்தல, இன்னும் நீங்க புது கட்சிகள் வேற வரும்னு சவடால் விடுறீங்க எல்முருகன் மூலமா. எல்முருகன் பேட்டி எடுத்து பாருங்க, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. மேலும் சில கட்சிகள் வரும். சார் 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 முதல்ல அதை அடங்க சார், வெளியே போயிட்டு இருக்கு சார். சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே 2 பேர் வெளியே போறாங்க. அதை கேட்ட சாத்துங்க சார். நக்கலா பேசுறோம், நிஜம் அதுதான். இருக்கிற ஆளுகளை தக்க வைக்க மாட்டாங்களா? மேலும் சில கட்சிகள் வருமா? எந்த லட்சணத்துல வருவா? யாரு வருவா?